ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் மார்னிங் லஞ்சுக்கு நாம் கத்திரிக்காய் பிரியாணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எண்ணெய் வச்சுட்டேன். அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டிருக்கேன். இதுலேயே நான் பிரிஞ்சி இலை ஒரு 2 ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கிள்ளி எப்படி போட்டுக்கிறேன். இது கூட நான் ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன் போட்டேன். அதிலே நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் நான் அதெல்லாம் கீட்டியெல்லாம் விடலாம், கிழிச்சு. ஏன்னா காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படியே இருக்கும், முழுசாக இருக்கட்டும். அந்த சும்மா அந்த டேஸ்ட்டுக்காக தான். இது கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். அளவு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் நான் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தக்காளி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதக்கணும். நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் நெய் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி போட்டுக்கலாம். நம்ம 3 டம்ளர் போட்டிருக்கேன். 3 டம்ளருக்கு ஏற்ற மாதிரி நானும் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி கூடவே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கத்திரிக்காவை ஆட் பண்ணுறேன். இப்போ நீல வாட்டத்தில் தான் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வதங்கட்டும். பெருமிளகாய் நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க, வேறு எதுவும் தேவையில்லைங்க. இதில் கர்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கர்டை இப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்போ கர்டு ஆட் பண்ணிக்கிறேன். போதும். அரிசி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அப்போ எண்ணெயில் வதங்கணும். கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். 1க்கு 1.25 தண்ணி வச்சுட்டேன். நான் இப்போ குக்கர் மூடிடுறேன். குக்கர் மூடி வெயிட் போட்டுட்டேன். விசில் வரட்டும். பிரியாணி, கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆகிடும். ஒரு விசில் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். விசில் வரப்போகுது. இப்போ தான் இந்த டைமில் நம்ம கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டோம்னா போதும். அதாவது ஆஃப் பண்ண வேணாம். ஒரு விசில் வந்ததும் ஷிம்மியில் ஒரு 5 நிமிஷம் வச்சு, சின்ன தீயாக வச்சு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். விசில் அடங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கத்திரிக்காய் அப்படியே சாப்பிட்றதுக்கு அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாப்பிடும் போது அப்படியே இன்னும் கொஞ்சம் நம்ம சாப்பிட்ணும் போல் ஆசை இருக்குங்க. இதுக்கு கத்திரிக்காய் நான் பாருங்கள், கத்திரிக்காய் தொக்கு பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனியன் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். எல்லாருமே வெஜ்ஜில் செய்யணும் அப்படின்னா கத்திரிக்காய் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட இன்ஸ்டாவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.